ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 4 டிட்டர்மினண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இதில் வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எவாலுவேட் தி டிட்டர்மினண்ட். இப்போ இதோட டிட்டர்மினண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் 2 சைடு போட்டாலே அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இதோட டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இது வந்து என்னது 3/3 மேட்ரிக்ஸ், இதுதான் அதோட ஆர்டர். ஸோ வாட் இஸ் ஆர்டர்னா 3னா 3 ரோ இருக்குது. இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ரோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரோ, இங்கே வேர்ட்டிக்கலாக இருக்கிறது வந்து காலம். ஸோ 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ 3/3 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து டிட்டர்மினண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்கிறேன், எது ஈஸின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 எடுக்கிறோம். 1 எடுத்துகிட்டு இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் 3 0 1 0. இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். -2 இன்ட்டு அப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளது என்ன இருக்குன்னு பார்க்கணும். -1 இங்கே வந்து 0, இங்கே வந்து 4 0, அதுக்கு அடுத்தது வந்து +4. அப்போ இந்த ரோ காலம் விட்டுட்டு என்ன பண்ணணும், -1 3 4 1. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு இன்னொரு சிம்பிளஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். அதாவது ஏன் இங்கே வந்து மைனஸ் போட்டீங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். எப்பயுமே இந்த மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு மேலே பென்சில்ட்டு என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இதை போட்டு வச்சுக்கோங்க. டவுட் வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அதாவது இங்கே வந்து +1 போடணும். 1 போடும்போது இப்போ இங்கே 1 போடும்போது இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை மட்டும் போட்டோம். ஓகே, இப்போ அதே இது -2 போடும்போது இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுட்டு -1 0 4 0 இது மட்டும் போட்டிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி போட்டால் இப்போ இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி, இந்த 1 இப்படியே இருக்கட்டும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் இந்த 2 எலிமெண்ட்ஸு. அப்போ 3 × 0 0, 1 × 0 0. ஓகே, -2 இது ரெண்டையும் இது பண்ணும்போது -1 × 0 0, 4 × 0 0. ஸோ அதுலேயே நமக்கு 0 தான் வருது. +4, அதுக்கப்புறம் இது என்ன வருது, -1 × 1 -1 மைனஸ் ஆஃப் 4 3s 12. ஓகே, ஸோ இது வந்து என்னது 0 × 1 0, அதுக்கடுத்து இங்கே 0 × -2 அதுவும் 0 தான் வருது நமக்கு. ஸோ இங்கே மட்டும்தான் வேல்யூ இருக்குது. 4 -13 இருக்குது. 4 × 13 எவ்வளவு, 2 மிச்சம் 1 5. அப்போ -52. So the answer is -52. That is determinant of this matrix value is -52. பட் நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் கூட பெரிய மெத்தடாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ப்ரொசீஜர் கூட இருக்குது. இதை எப்படி சிம்பிளஸ்ட்டாக இன்னொரு ஈஸியாக சால்வ் பண்ணலான்ட்டு சொல்கிறேன். இப்போ இதே மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துகிட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பாருங்கள். அதாவது இப்போ இதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டுகிட்டே போயிருங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்படி ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்பயுமே எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம். -1 +1 -2 4 இதை வச்சுட்டு நம்ம வந்து முன்னாடி சால்வ் பண்ணோம். இப்போ எப்பயுமே நீங்கள் எப்படி ஷார்ட்டஸ்ட் மெத்தட் என்னென்னா 0 எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். 0 எங்கே அதிகமாக இருக்கோ அதை எடுத்தோன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நம்ம எதை எடுக்க போகிறோம்னா இந்த இதை எடுக்க போகிறோம். +4 -0 +0 ரெண்டுமே 0 தான். அதனால் நீங்கள் வந்து அதை ஒன்றுமே எடுக்க வேண்டாம், பேலன்ஸ் உள்ளதை மட்டும் எடுத்தால் போதும். 4 மட்டும் எடுத்தாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 0 0 இருக்குன்னா இதை ஈஸியாக எடுக்கலாம். இல்லைன்னா 2 0 0 இருக்குது நடுவில் தான் இருக்குன்னா அதை மட்டும் எடுக்கலாம். அதை மட்டும் எடுக்கும்போது நம்ம இங்கே உள்ள ப்ளஸ் மைனஸ் சைன் மட்டும் கரெக்டாக போட்டோம், நமக்கு ஆன்சர் எங்கேயுமே தப்பாகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுக்க போகிறோம். அப்போ என்ன வருது, 4 மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து இதையும் நம்ம இந்த ரோவையும் இந்த காலமே நம்ம இது பண்ணிட்டோன்னா என்ன வரும், -1 3 4 1. ஓகே, இதில் எழுதும்போது நீங்கள் இந்த மேலே உள்ள மைனஸ்லாம் எழுதக்கூடாது. என்ன மேட்ரிக்ஸில் இருக்கோ அதை மட்டும் எழுதுனா போதும். +0 தான். 0 கூட நீங்கள் எதாவது மல்டிப்ளை பண்ணி இது பண்ணாலும் 0 தான் வரப்போகுது, அடுத்தும் 0 தான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரே ஸ்டெப்பில் ஈஸியாக முடிச்சிடலாம். போன தடவை உள்ள ஸ்டெப்பை விட இது ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் 2 எப்படி நீங்கள் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ 4 வச்சுக்கிட்டாச்சு.
இப்போ -1 × 1 என்னது -1. மைனஸ் ஆஃப் 4 × 3 12. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ வருது? 4 - 13. ஸோ த ஆன்சர் இஸ் -52. ஓகே, ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா 2/2 மேட்ரிக்ஸ்னாலும் சரி 3/3 மேட்ரிக்ஸ்னாலும் சரி ஜீரோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காலம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணால் டிட்டர்மினன்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.